நேற்றிருந்தோர் இன்று இல்லை என்ற பெருமையுடையது இந்த உலகம். இந்த உலகில் பிறந்த மனிதர்கள் மறைவது நிச்சயம். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மகான்களுக்கும் பொருந்தும். இந்த உலகம் பிறந்ததிலிருந்து கோடிக்கணக்கான மக்கள் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். ஆனால் அவர்களில் ஒரு சிலர் மக்கள் மனதிலே நீங்கா இடம் பெற்று மன்னர்களாக கொலுவீச்சுகிறார்கள். அவர்களுடைய பேச்சும் செயலும் இந்த உலகத்தில் அழியா இடத்தை பெற்றுவிடுகிறது. மலையில் பிறந்த கல்லும், ஆற்றில் பிறந்த மணலும், முகிலில் பிறந்த நீரும் கலந்து எப்படி கலைக்கோயில் உருவாகிறதோ அப்படி மனிதனின் செயல்களும் கோட்பாடுகளும் வழிமுறைகளும் அவனை மனிதருள் மாணிக்கமாக்குகிறது. வாழ்ந்த தலைமுறையில் ஒரு காந்தியை கண்டோம், வாழும் தலைமுறையில் ஒரு அண்ணாவை கண்டோம். அவ்வழியில் தன் சொல்லாலும் செயலாலும் கடின உழைப்பாலும் ஈகை குணத்தாலும் ஏழை மக்கள் பால் கொண்ட அன்பாலும் தமிழ் மீது கொண்ட காதலாலும் குடிசையில் பிறந்த குடிமகன் மக்களின் மனதிலே கோலோச்சும் கோமகனாய் அவர்கள் பேச்சிலும் மூச்சிலும் தங்கள் வீட்டு பிள்ளை என்று சொந்தம் கொண்டாடும் எங்கள் வீட்டு பிள்ளையாய் தவழ்ந்தவர் தமிழக முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். பெயரும் புகழும் பெற்று மக்களின் மனதை கொள்ளை கொண்ட வேடங்கள் எண்ணிலடங்கா. ஆடி கழித்து மக்களை ஆனந்தத்தில் மூழ்கடித்த மாமன்னன் மலர் பாதங்கள் ஆடாமல் நின்றதம்மா. மக்களின் மலர் என்னும் மஞ்சத்தில் உறங்கிய மன்னன் மீளா துயில் கொண்டு ஏழைகளின் கண்களில் வற்றா கண்ணீர் வரவழைத்து விட்டான். போகுமிடம் தெரியாத ஏழைகளுக்கு புகலிடம் தந்தவன் புகழுடலை விட்டுவிட்டு அண்ணனின் காலடியில் சேர்ந்து விட்டான். வள்ளல் குணத்தில் வற்றாத ஜீவநதி என்று அந்த ஜீவநதியில் குளித்து மகிழ்ந்த ஏழை மக்கள் குணக்கொன்று சாய்ந்ததென்றும் தங்கள் கோமேதகம் பறிபோனதென்றும் மரகத வீணை முறிந்ததென்றும் மாணிக்க பரல் சிதறியதென்றும் சந்தன மரம் சாய்ந்ததென்றும் வற்றாத ஜீவநதி வற்றிவிட்டதென்றும் தங்கள் வீட்டு பிள்ளை தங்களை பிரிந்ததென்றும் தாங்கொணா துயிர் கொண்டு தங்கள் தலைவனை நோக்க விண்ணிய நெஞ்சத்தோடு சென்னையை நோக்கி லட்சோப லட்சம் மக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். எம்ஜிஆர் என்ற அந்த மூன்றெழுத்து தாரக மந்திரம், தமிழ் என்னும் மூன்றெழுத்தை கற்ற அந்த தமிழர்களின் மூச்சும் பேச்சுமாய் இருந்து தமிழ் மண்ணை மறந்து அண்ணன் இருக்கும் விண்ணுலகம் ஏகிவிட்டார் என்று அவர் ரத்தத்தின் ரத்தங்கள் தமிழகம் மொத்தமாக வந்துவிட்டார்கள். யமன் என் தலைவனை நெருங்க மாட்டார், இவருக்கு இறப்பு என்பதே கிடையாது, அதனால்தான் 3 முறை காலம் வந்தும் தோற்றுவிட்டான் என்று தங்களை மறந்து உறங்கும் பொழுது செய்தி ஒன்று வந்தது தமிழர்களுக்கு. அது துயரச் செய்தியாக வந்தது. நம் தலைவன் நம்மை விட்டு பிரிந்தான் என்று. தொட்ட வேலையை விட்டுவிட்டு கட்டிய வேட்டியுடனும் ஒட்டிய வயிறுடனும் ஊன் மறந்து உறக்கம் மறந்து உறவு மறந்து தலைவன் தாழ் நோக்கி தமிழகத்தின் கால்கள் நடை போட்டன. யாரை கடைசி முறையாக பார்க்க வேண்டும் என்று கால் கடுக்க காத்திருக்கும் அவரின் ரத்தத்தின் ரத்தங்கள் அங்கே. தாய் குலத்திற்கு தனிமரியாதை தந்தவன் நீ அல்லவா? எத்தனை தவறுகள் செய்தாயோ. மக்கள் மனம் என்னும் மலர் மஞ்சத்தில் வீற்றிருந்தவன் இன்று மலர் படுக்கைக்கு ஏகிவிட்டான். With heavy heart, I express today my heavy feelings on the occasion of the demise of my brother Sri Ramachandran. It is like the moon going behind the clouds, leaving us in darkness, has been
my brother and my guru also. As an artist, not only he a colleague, but now with the present life as a politician, he has inspired me, has shown me the real path of repaying the adoration and the support we got from the people as artists. So, the man who inspired me, the great soul who has given me the direction of serving humanity at large, has passed away. It is a great loss to me. I lost a brother. Whatever I have done, he was appreciating. And the source of inspiration, the source who can give me new life and new vent and new thought for all my dedication to the people I have lost personally. My deep, profound feelings to all the people of Tamil Nadu who have lost their great leader. Who can think of poor men today who can devote his life for the benefit of the poorer section of society? Like that, the IDMK party, the colleagues have lost their leader. Now I wish and I pray that God should give all strength to give shape to all the ideology my brother Sri Ramachandran has preached to all of them. எம்ஜிஆர் அவர்கள் அமரராகிவிட்டார். 70 வயதிலே அவர் வாழ்க்கை முடிந்தது என்பது நமக்கு ஏமாற்றத்தை தந்தாலும், பெரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நாள்தோறும் சாதனைகள் புரிந்த வண்ணம் இருந்து தமிழகத்தின் சரித்திரத்திலே ஏடுகளை எண்ணிக்கையை சேர்த்துக்கொண்டே இருந்த நிலையிலே அவர் மறைந்ததானது நம்மால் சகித்து கொள்ள முடியாத பெரும் துன்பத்தை, துயரத்தை ஏற்படுத்திவிட்டது. தேசமே அழுகுகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி நம்முடைய மாண்புமிகு எம்ஜிஆர் நோயுற்ற காலத்தில் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்து, உங்களுடைய நோய் குணமடைய தேசமே பிரார்த்திக்கிறது என்று சொன்னார். அதே மாதிரி இன்னொரு திருப்பமாக தேசமே அழுகிறது என்று சொல்ல வேண்டும். 4.5 கோடி தமிழ் மக்களின் அழுகை ஓலம் என் காதுகளுக்கு கேட்கிறது. அவர்கள் எந்த பெண்குலத்தை பார்த்து பேசுந்தோறும், பேச்சை தொடங்குந்தோறும் தாய்க்குலமே தாய்க்குலமே என்றாரே, அந்த தாய்க்குலம் முழுவதும் இன்று ராஜாஜியினுடைய மண்டபத்தின் முன்னே குமுறி குமுறி அழுவதை பார்க்க கல்மனமும் கரைந்துவிடும் என்ற கோலத்தை நாம் பார்க்கிறோம். தன் கட்சி ஊழியர்களிடம் அவர் வைத்துள்ள விசுவாசம், அவர்கள்தான் தன் வாழ்வுக்கு வளர்ச்சிக்கு காரணம் என்பதால் அவருக்கு இருந்த அன்புணர்ச்சி, தன் பேச்சை தொடங்கும் பொழுதே இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே என்று சொன்னார். நன்றி உணர்வுக்கு அந்த சான்று இளைஞருடைய இதயங்களையெல்லாம் அவருக்கு கோயிலாக்கிவிட்டது. தன்னை வளர்த்துவிட்ட பெருந்தலைவன் என்ற காரணத்தால் தன் பேச்சை முடிக்கும் போதெல்லாம் அறிஞர் அண்ணா நாமம் வாழ்க என்று சொல்லி முடிப்பார். இந்த தாய்க்குலமே என்பதும் இரத்தத்தின் இரத்தமே என்பதும் அண்ணாவின் நாமம் வாழ்க என்பதும் ஒரு பேச்சில் கூட அவர் ஒன்றை கூட மறந்து விட்டதில்லை. நன்றி உணர்வுக்கு வள்ளுவன் பாடினானே, என்னன்றி கொன்றார்க்கும் இவுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்று அதற்கு உரையாக விளங்கினார் மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள். மதியச்சோறு கொடுத்தார், காலணி கொடுத்தார், சீருடை கொடுத்தார், இலவசமாக புத்தகங்களை கொடுத்தார். இவ்வளவும் அரசியல் சட்டத்தில் மற்றவர்களெல்லாம் புறக்கணித்து விட்ட, மறந்துவிட்ட ஒரு விதிக்கு விதி செய்தார். இந்த சாதனைகளும் 10 அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்த 10 ஆண்டுகளுக்குள் பள்ளிக்கு வர வேண்டிய பருவத்தை அடைந்த பிள்ளைகளெல்லாம் பள்ளிக்கு வந்தாக வேண்டும் என்று வைத்தார். அதற்கு மேலும் 30 ஆண்டுகளை தாண்டியும் இன்னும் அந்த பருவமடைந்த பிள்ளைகள் வரவில்லை. வறுமை தடுத்து நிற்கிறது. அந்த வறுமையை ஒழிக்க நம்முடைய மாண்புமிகு எம்ஜிஆர் செய்த சேவை மகத்தானது என்று பார்க்கிறோம். இன்று தேசமே அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறது. மரபுகளுக்கு மாறாக, அரசியல் நீதிகளுக்கு மாறாக மத்திய மந்திரி சபை கூடி அனுதாப தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. பிரதமரும் ஜனாதிபதியும் ஓடி வந்தார்கள். ஒவ்வொரு மாகாணத்திலும் சட்டசபையில் ஒத்திவைக்கப்படுகின்றன. அமைச்சரவை கூடி அனுதாபம் செலுத்துகிறது என்று எண்ணி பார்க்கிறேன். அழுகிற நேரத்திலும் கூட கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கிறது. இப்படி ஒரு தேசியவாதி, தேசத் தலைவன், தேசபக்தன் நம் நாட்டில் நம்மிடையே வாழ்ந்தார். வாழ்ந்தவர் மறைந்து விட்டார். இன்று என்ன கோலாகலமாக எம்ஜிஆர் மருத்துவமனை திறக்க வேண்டியிருந்தது.
குடியரசுத் தலைவரே இங்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் நேரு அரங்கிலே கூடி நடத்தியிருக்க வேண்டிய விழாவை மன இல்லம் பிண இல்லமாக மாறிவிட்ட நிலையில் இந்த கோலம் நடந்துவிட்டாலும் இறைவன் அவருடைய ஆன்மாவுக்கு சாந்தி அளிக்க பிரார்த்திக்கிறேன். அவர் இறையருளில் கலக்க அமரராக யாரும் பிரார்த்திக்க தேவையில்லாமலே அப்படி ஒரு நிலை இருக்குமானால் நம்முடைய மதிப்புக்குரிய வணக்கத்திற்குரிய வீர வணக்கத்துக்குரிய எம்ஜிஆர் அந்த அமைதியை அங்குதான் அடைந்திருப்பார். அவர் வேற எங்கும் போய்விடவில்லை. ஒன்று நம்மில் எல்லோரிலும் கலந்து விட்டார், இன்னொன்று இறையருளிலே கலந்து விட்டார். அந்த அமரனுக்கு, அந்த மக்கள் தலைவனுக்கு, ஏழைகளின் நாயகனுக்கு, பரிசுத்த தேசியவாதிக்கு, உண்மையான தமிழனுக்கு கரங்கூப்பி அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்துகிறேன். மாபெரும் தலைவர் மாண்புமிகு டாக்டர் புரட்சித் தலைவர் அவர்கள் 50 ஆண்டு காலம் அவர்கள் கலைத்துறையிலே வாழ்வை தொடங்கி 25 ஆண்டு காலத்திற்கு மேல் அரசியலிலே ஈடுபட்டு 15 ஆண்டு காலம் ஒரு கட்சியை தொடங்கி அறிஞர் அண்ணா அவர்கள் அமைத்த அரசை நிலைநிறுத்தி அறிஞர் அண்ணாவின் லட்சியமான ஏழை எளிய மக்களுக்கான வாழ்வளிப்பதில் அவர்கள் மிகச்சிறந்த வெற்றியை பெற்றார்கள். இந்திய துணைக்கண்டத்திற்கே முன்மாதிரியாக விளங்கினார்கள். அவர்கள் நம்மோடு இருக்கப் போகிறார், இன்னும் பல ஆண்டு காலம் வரப்போகிறார் என்று 84ஆம் ஆண்டு 3வது முறையாக முற்பிறவி எடுத்து வந்ததற்கு பிறகு தமிழகம் நம்பிக்கொண்டிருந்தது. 2 நாட்களுக்கு முன்பு இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களோடு புரட்சித் தலைவருடைய உள்ளத்தில் இடம்பெற்ற தலைவர்களில் பேரறிஞர் அண்ணாவைப் போலவே மிகச் சிறப்பிற்குரிய இடத்தை பெற்றிருந்த பண்டித நேரு அவர்களுடைய சிலை திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழக மக்களும் இந்திய துணைக்கண்டத்து மக்களும் அவர் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறார் என்பதை நேரிலே தெரிந்து கொள்ளுகின்ற அத்தகைய ஒரு வாய்ப்பையும் நமக்கு வழங்கி திடீரென்று அவர்கள் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அவருடைய பிரிவினால் ஏழை எளிய மக்கள் எவ்வளவு துயருறுகிறார்கள் என்பதை இன்று லட்சோப லட்சம் தாய்மார்களும் ஏழை எளிய மக்களும் நல்லவர்களெல்லாம் கதறி துடிக்கின்ற காட்சியை பார்க்கிறவர்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள். இந்திய பிரதமர் அவர்கள் நேற்று முன்தினம்தான் அவர்களை சந்தித்து இறுதியாக விமானத்திற்குள்ளே ஏறுகிற நேரத்திலே கூட மீண்டும் இறங்கி வந்து நம்முடைய முதல்வரை கட்டி அணைத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு அந்த மகிழ்ச்சியோடு சென்றவர் இன்று அவருடைய உயிர் பிரிந்த அந்த உடலை பார்ப்பதற்காக வந்தார்கள் என்கிற வரலாறு இது நமக்கு பெருமை தருகிற வரலாறு என்றாலும் என்றைக்கும் நம்முடைய இதயத்தை சோக துடிப்பிலே ஆழ்த்துகின்ற வரலாறு. அதைப்போல இந்தியாவினுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் அவர்கள் இன்றைக்கு வருகை தந்து புரட்சித் தலைவர் பெயராலே அமைய இருக்கின்ற மருத்துவக் கல்லூரியை தொடங்குவதற்காக இந்த மாநிலமே விழாக்கோலம் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து அந்த மக்களெல்லாம் லட்சோப லட்சமாக தலைநகரத்தில் கூடியிருக்கிற மக்களெல்லாம் அவருக்கு இறுதி வணக்கத்தை தெரிவிக்கிற அந்த துயரத்திற்கு நம்மை ஆளாக்கி விட்டிருக்கிறார்கள். இது என்றென்றைக்கும் தமிழ் மக்களுடைய உள்ளத்திலே ஒரு வலுவாக அமைந்திருக்கிற ஒரு நிகழ்ச்சி. வாழ்ந்த பொழுதும் வரலாறாக வாழ்ந்தார், அவர் மறைகிற பொழுதும் ஒரு வரலாற்றை உருவாக்கிவிட்டு மறைந்திருக்கிறார். ரத்தத்தின் ரத்தமே என்று வெறும் சொல்லும் வார்த்தைகள் அல்ல. அவர் தமிழகத்துக்கு மட்டும் முதல்வர் அல்ல, அன்பில் முதல்வர், அமைச்சரின் முதல்வர், சிரிப்பின் முதல்வர், சிறப்பின் முதல்வர். கிள்ளி கொடுப்பதில்லை, கிள்ளினால் தான் கொடுப்பது என்பதும் இல்லை, அள்ளி கொடுக்கும் வள்ளலில் முதல்வர். சுட்ட போதும், குண்டு பட்ட போதும், எவன் தொட்ட போதும், விதி விட்ட போதும் சாயாத முதல்வர், சச்சியா முதல்வர் இன்று அபரத்தப்படைந்து விட்டார். தமிழகமே ஒரு ஸ்மசானமாக காட்சியளிக்கிறது.
அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும். இந்த உலகமே இருட்டு போச்சு. அவரோட எத்தனையோ படங்கள் நடித்தேன். முதல் படம் மர்மயோகி, சர்வாதிகாரி, சக்கரவர்த்தி திருமகள், மன்னாதி மன்னன், இன்னும் எத்தனையோ படங்கள் இருக்கு. கடைசி படம் அவரோட நடித்தது உரிமை குரல். பழக்கத்தை கடைப்பிடிங்க. எல்லா நடிகர்களுக்கும் நான் சொல்றேன். ஆனா தயவு செய்து யாரு எம்ஜிஆர் வேணும்னு ஆசைப்படாதீங்க. அது முடியாது. வாத்தியார நல்ல செல்லமா அழைக்கப்பட்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லைங்கிற ஃபீலிங்கே இல்லை. ஏன்னா இத்தனை வருஷம் அவர் இருந்தப்போ நாங்க போய் அவர் தினம் பார்க்கல. நான் அவன் வாழ்க்கையில அவர் 6 தடவை சந்திருக்கிறேன். அதே மாதிரி இப்போ அவர் இருந்துட்டு இருக்கிறாரு. ஆனா அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அவர் அறிஞர் அண்ணா இருக்கிறாரு. அவர் எங்களை பாக்குறதுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு நினைச்சுக்கோ மொழிய அவர் இந்த உலகத்தை விட்டு போனதை நினைக்கவே மாட்டேன். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் வளர வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவனிவன் என்று போற்றி புகழ வேண்டும்னு எங்களுக்கு கூட எழுதி கொடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மலேசியா வாசிவனை பண்ண நாங்களும் கூட கையை தூக்கிட்டு பாடியிருக்கோம். ஆனா எங்கனால மாபெரும் சபைகளும் நடக்கவும் முடியாது. நடந்த அவருக்கு விழுந்த மாதிரி மாலைகள் விடாது. எல்லாரும் அவரு ஜனங்களுக்கு போட்டு நல்ல ஒழுக்கத்தை கடைபிடித்து அவரு இத்தனை நாள் ஏழைகளுக்கு என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை எல்லாரும் தொடர்ந்து செய்யணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப ரொம்ப பேரு தர்மம் செய்யறாங்க, எண்ணி சில பேர் செய்யறாங்க, அதை அள்ளி செய்யறவர் தலைவான. ஆனா எம்ஜிஆர் உலகையும் மிஞ்சி கொட்டி தர்மம் செய்யக்கூடியவர். அந்த கொட்டும் கையை கொட்டி அடக்கக்கூடிய கை எப்படி கெட்டியா தட்டி போடப்பட்டதோ என்னமோ அது ஆண்டவனுடைய செயல்தான். ஒரு 23ஆம் தேதி அன்னைக்கு இவர் இறந்துதான் கேள்விப்படும் போது நான் வாரிக்கு வந்தபடி அதிகமாக பேசி 25 வருஷத்துக்கு எம்ஜிஆருக்கு ஒரு நோய் நொடி கூட வரா, எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி ஆண்டவன் தனியா பிரசனாவை கொடுத்துட்டான்னு சொன்னதை ஆனா கடைசி வரையில் நம்புறேன். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நம்மளுடைய போச்சு. திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவருடைய ஆத்மா சாந்தியுடன் பிரார்த்திக்கிறேன். என் கணவர் எழுந்து அந்த அதிர்ச்சியில் இருக்கும்போது எங்க வீட்டு குலதெய்வம் போயிட்டு கேள்விப்பட்டேன். நான் ரொம்ப வேதனைப்படுறேன். எனக்கே இவ்வளவு வேதனையா இருக்கும்போது ஜானம்மாவுக்கு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேரும் புகழோடு இருக்கிறதுக்கு அந்த தெய்வம் தான் காரணம். எனக்கு நல்ல எப்படியெல்லாம் நான் நடந்துக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு அவரு. எனக்கு குருவா இருந்தாரு. என் வீட்டுக்காரர் போனதுக்கு அப்புறம் பெங்களூருக்கு வந்து எனக்கு எவ்வளவோ தைரியம் சொன்னாரு. இன்னைக்கு நானும் ஜானம்மாவுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நிலைமை கடவுள் எனக்கு கொடுத்துட்டாருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது கடவுள் தான் ஜானம்மாவுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு அவரை மறக்க முடியாம இன்னைக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு கூட கடவுள் தான் ஒரு தைரியத்தை கொடுத்து. நான் எல்லாரையும் கேட்டுக்கிறது என்னன்னா, ரொம்ப பேர் அவரை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருந்து அவரை பார்க்கறதுக்கு எல்லாரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் எப்பவுமே அவரை சின்னவரும் தான் கூப்பிடுவேன். இப்போ அதேதான் சொல்றேன். சின்னவருடைய ஆத்ம சாந்தி அடையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். 1943ஆம் வருஷத்திலிருந்து அவர் எனக்கு தெரியும். அவரோட பல படங்களுக்கு வேலை செஞ்சிருக்கேன். அது மாத்திரமல்ல, எனக்கு நிறைய புத்திமதி, அப்பப்போ அறிவுரைகள் சொல்லி தப்பான வழிக்கு போகக்கூடாது, நல்லவனாக இருக்கணும்னு சொல்லி திருத்தி தொழில் செய்யும்போதும் நிறைய உற்சாகத்தை கொடுத்து எனக்கு தெரிஞ்ச வித்தியை அவர் வாங்கிட்டார். அவ்வளோதான். நான் ஒன்றும் செஞ்சிடல இப்போ பெருசா. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட நான் கேவி மகாதேவன், இளையராஜா, கங்கை மலையெல்லாம் போய் பார்த்தோம்.
இந்த மாதிரி எங்கள் யூனியன் பில்டிங் ஃபண்டுக்காக ஒரு விழா நடத்த போகிறோம். சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலியெல்லாம் நடத்த போகிறோம். அதுக்கு நீங்கள் எந்த ஊருக்கு வரதா இருந்தாலும் சம்மதம் தெரிவிச்சிக்கலாம், நல்லா இருக்கும் கேட்டோம். நான் இல்லாமல் எப்படி? நான் கண்டிப்பாக வருவேன். போன சனிக்கிழமை நினைக்கிறேன், அது இன்னைக்கு ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் இல்லையா? போயிருந்தோம் 4-5 days பேக் போயிருந்தோம். அப்போ கூட ரொம்ப உற்சாகம் கொடுத்து அவரை நல்லா நடத்துங்க, கூட ராஜாராம் சார் அழைச்சிட்டு போயிருந்தாரு எங்களை. பண்ணி எல்லா வித நான் ஏற்பாடுகளும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். இந்த ஃபங்க்ஷனுக்கும் வரப்போலாங்கிற சந்தோஷத்தோடு நாங்கள் இருந்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக நேற்று அந்த நியூஸ் எனக்கு தெரிஞ்சுது, என்னால் தாங்கிக்க முடியல. அதே மாதிரி மியூசிஷியன் எல்லாருமே ரொம்ப இஷ்டம் அவருக்கு. மியூசிக் கலைஞர்கள்னா நண்பர் அண்ணன் டிஎம்எஸ்குள்ள ரொம்ப பிரியமாக இருப்பார், எல்லார்ட்டையும் நல்ல விதமாக இருப்பார். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் சொல்லி கொடுத்து பக்குவமாக வேலை வாங்கி அவர் ஒரு சகாப்தம். இனிமேல் அந்த மாதிரி யாரோட ஒர்க் பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நினைக்க முடியல. நடக்கிறதுக்குள்ள நடந்து போச்சு. 4 நாளைக்கு முன்னால் நல்லா பேசிட்டு இருந்தாரு எங்ககிட்ட, 4 மணி நேரம் பேசிட்டு இருந்தார், நல்லா தமாஷா சிரிச்சு. அப்போ கூட தெரியல இந்த மாதிரி வரப்போன்னு. கடவுளை நோக்கி பண்ணிட்டார். 6 அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் காலமாயிட்டாங்க. அது அவருக்கு பாடுங்கிறத தவிர வேற வார்த்தை என்னால சொல்ல முடியல. அவர் என்னென்ன கருத்துக்களை எல்லாம் நினைச்சு மக்கள் மனசுல பதிய வைக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதுகளை எல்லாம் இந்த குரல் மூலமாக பாடின அவருக்கு கிடைச்ச பெருமை மாதிரி எனக்கு உலகம் எல்லாம் எல்லாரும் பாராட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவருக்கு இந்த மாதிரி நிலை வரும்னுட்டு நினைச்சு கூட பார்க்கல. கலைஞர்கள் எல்லாம் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்தவங்க மாதிரி, உயிரை இழந்தவங்க மாதிரி நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு ஆறுதலா பேசுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தலைவர் எங்கே நமக்கு கிடைக்க போறாரு? ஏழை மக்களுக்காக ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு இருந்தாரு. ஐயாவை பார்க்கும்போது என்னுடைய பழைய சம்பவங்கள்லாம் ஞாபகம் வருது. ஒவ்வொரு பாடல்களை பாடும்போது என்கிட்ட வந்து இந்த உணர்ச்சியோட நான் சொல்லணும், விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அதே மாதிரி நீங்க பாடணும்னு சொல்லுவாரு. சிரிச்ச முகத்தோட குழந்தைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு பாடும்போது அவரும் சிரிச்சுக்கிட்டே பாடுங்க, அப்பதான் மக்களும் நல்லா கேட்பாங்க அப்படி சொல்லுவார். சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க வாழ்த்திடாது. இன்னொரு அருமையான கருத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருந்தாரு. நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பகவான் அனுகிரகம் அவருக்கு ஆத்ம சாந்தி கிடைக்கணும்னுட்டு நான் என்றுமே வணங்கக்கூடிய முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவுல முடிச்சு ஆண்டவனை நம்ம பிரார்த்தனை கேட்டு அப்போ அவரை நமக்கு கொடுத்து விட்டார்கள். இப்போ 1000 தடவை நான் பாடத்துக்கு ரெடியா இருக்கிறேன். அவர் திரும்ப வந்தா நல்லா இருக்கும் என ஆசை இருக்கு. ஆனால் மறைந்து விட்டார் என்று என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் நம்ம இதயங்களில் எப்பவும் இருப்பார்கள். பல அற்புதங்களை சென்று விட்டார் ஒரு மாமனிதர். அவர் இறந்த பிறகு அவர் தோட்டத்தை பார்க்க நான் போயிருந்தேன். நான் போனப்போ அவருடைய உடல் வெளியே வேண்ட வந்தது. அப்போ 45 வருஷமா அவர் கூடவே வேலை செஞ்ச 2 தொழிலாளிகள் பேசிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் சொல்றாங்க, என்னைய வந்து நீங்க யாருன்னு கேட்டாங்கன்னு என்னை தள்ளிட்டாங்க, என்னை அடிச்சுட்டாங்க. இன்னொருத்தர் சொன்னாரு, அதை உடனே சம்பளம் முடிஞ்சு போச்சு, யார் அடிச்சா என்ன, யார் தோற்பினா என்ன, யார் பேசினா என்னன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் கலங்காதன்னா அப்போ கலங்கிட்டேன். இந்த உலகத்துல வருத்தக்கூடிய துன்பத்தையும் துயரத்தையும் நம்ம உணர ஆரம்பிச்சா இந்த உலகமே கோயிலாடும் சொன்னாங்க. தெரியல ஒருத்தர் மக்களுடைய துன்பத்தையும் துயரத்தையும் மட்டும் உணராம அதை போக்குறதுக்கு பாடுபட்டவர் எம்ஜிஆர். அந்த ஆத்மா சாந்தி அடையும். 47 கதாநாயகன், 57-58 நாடோடி மன்னன், ஒரு பெரிய மாற்றம் ஒரு வாழ்க்கையில். 67 அவர் சார்ந்திருந்த இயக்கம் ஆட்சிக்கு வருகிறது. 77 அவரே ஆட்சிக்கு வருகிறார். 87 மறைந்து விடுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து அவர் உதிர்ந்து விழுகிற வரைக்கும் ஏறுமுகமாகத்தான் அவர் வாழ்க்கை இருந்திருக்கிறே தவிர எங்கும் இறங்கு முகமாக இல்லை. தன் வாழ்க்கையில் இருந்த அவலங்களை எல்லாம் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்ட ஒரு மாமனிதன்.
கால்டாக்ஸ் ரோட்டில் இருக்கும்போது நானும் பக்கத்தில் தான் இருந்தேன். அந்த வீட்டில் நான் ஒருவனாக தான் இருந்தேன். அவர் வீட்டில் அவங்க அம்மாவுக்கு யாராவது வந்து நீ இந்த பையன் யாருன்னு கேட்டால் அவங்க என் 3வது பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்படி நானும் அவரும் சக்கரபாணியனும் எல்லாம் ஒன்றாவே இருந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தோம். அவரை பிரிஞ்சு இப்போ இருக்கிறது எங்களால் தாங்க முடியாத ஒரு கஷ்டம். குண்டடிப்பட்டு நானும் என் மனைவியும் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டோம். அந்த செய்தி கேட்டு நம்ம தமிழக முதல்வர் ஓடோடி வந்து அவரும் அவர் துணைவியார் ஜானகியம்மாவும் ரத்த வெள்ளத்தில் இருந்த எங்களை கட்டி பிடிச்சு, கவலைப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க, உங்களை காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய கடமை என்று கூறி எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டு எங்களெல்லாம் விட்டு அவர் பிரிஞ்சிட்டாரு. இது என்ன நியாயம்? சந்திர சூரியர் வாழ்கிற வரையிலும் சந்திரன் புகழிருக்கும். சந்திர சூரியர் வாழ்கிற வரையிலும் சந்திரன் புகழிருக்கும். ராமச்சந்திரன் என்னும் பேருக்குள்ளே, ராமச்சந்திரன் என்னும் பேருக்குள்ளே சரித்திரம் ஒளிந்திருக்கும்.